الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. فقال أيضا أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. فقال أيضا والله في عون العبد ما دام العبد في عون أخيه. وقال صلى الله عليه وسلم أيضا من كان في حاجة أخيه كان الله في حاجته. وقال أيضا من يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் ஏழு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்துடைய தலைப்பை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இரண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நான் பேச இருக்கின்ற பிரதானமான டாபிக் என்ன என்பதை ஆரம்பத்திலே புரிந்து உற்சாகமாக ஹுத்பா கேட்பதற்கு அது துணை புரியும். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு நேரம் அவருடைய வளமை இரவிலே மக்களுடைய நிலைமைகளை தீர விசாரிப்பதற்கு, பார்ப்பதற்கு சுற்றி வருவார்கள். யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது, யார் பாவம் செய்கிறார்கள், யார் சிரமத்திலே அகப்பட்டிருக்கிறார்கள், உரியவர்களுக்கு தேவையான உதவிகளை, வழிகாட்டல்களை, சில வேளை தண்டனை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பார்கள். அன்பானவர்களே, அப்படி ஒரு நாள் இரவு நேர காலத்தோடு வெளியாகினார்கள். வழமையாக லேட் நைட் தான் வெளியாகுவார்கள், இரவு தாமதித்து. எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய நேரத்திலே தான் வெளியாகினார்கள். எல்லோரும் இன்னும் தூங்கவில்லை. எந்த வீட்டிலும் பேச்சு சத்தம், கலகலப்பு, ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொள்வது, சந்தோஷமாக பேசிக் கொள்கின்ற சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டன, குறைந்து விட்டன. மக்கள் இன்னும் தூங்கக்கூடிய நேரம் அல்ல. கேட்டார்கள் மக்களிடம், சந்தித்தவர்களிடம், என்ன மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டு குடும்பம் உரையாடி கொண்டு இருக்க வேண்டிய நேரத்தில் வீடுகள் எல்லாம்
அமைதியாகி அப்படியே சைலண்ட் ஆகிவிட்டார்களே, என்ன காரணம்? சொன்ன பதில் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, மக்களுக்கெல்லாம் சரியான வாழ்க்கை பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை, பசி பட்டினி, மக்களுக்கெல்லாம் இப்படியான சிரமன் சோதனைகள், ஒரு வகையான நெருக்கடிகள் நிறைந்த காலம். அதனால் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கின்ற கலகலப்பெல்லாம் குறைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, உடனே துரித நடவடிக்கை என்பார்கள், இம்மீடியட் ஆக்ஷன். பக்கத்து நாடு மிஸ்ருக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதி மக்களுக்கு தேவையான எல்லா நிவாரண பொருட்களையும் வரவழைத்து மக்களுடைய கஷ்டங்களை போக்கினார்கள். இன்னும் ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டும் இருப்போம். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பெரிய ஒரு ஜமாத்தோடு கூட்டத்தோடு சிஷியர்களோடு ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். மரு என்ற இடத்திலே தங்கினார்கள் போகின்ற வழியில். அங்கே தங்கி பிரயாணத்தை ஆரம்பிக்க தயாராகின்ற பொழுது அவருடைய உணவுக்காக கொண்டு சென்ற ஒரு பறவை, ஒரு கோழி என்று வைத்துக் கொள்வோமே, கோழி செத்து விட்டது. அதை குப்பையிலே வீச சொன்னார்கள். குப்பையிலே போடப்பட்டது. ஜமாத் எல்லோரும் முன்னால் செல்ல, தான் பின்னால் செல்ல தயாராகின்ற பொழுது ஒரு பெண்மணியை, ஒரு தாயை பார்க்கிறார்கள். அந்த குப்பை தொட்டியிலே வீசிய கோழியை புரட்டி கொண்டு போகிறார். அதில் ஒரு பாரக்கரை போல பலவ பண்ணி பின்னால் போனார்கள். அந்த பெண் வீட்டுக்குள் நுழைகிறார். அதில் பாரக்கரை சலாம் சொல்லி கதவை தட்டினார்கள். பெண்மணி திறந்தார். சொன்னார்கள், தாயே, முதலாவது புத்திமதி அட்வைஸ் பண்ணினார்கள், செத்தவைகள் சாப்பிடக்கூடாது என்பதாக. தாயே, நீ கொண்டு வந்த கோழி செத்த கோழி, அதை ஏன் கொண்டு வந்தாய்? உணவுக்காக கொண்டு வந்தேன். செத்த கோழி செத்தவைகள் சாப்பிடக்கூடாதே, அதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அது ஹராமே. அந்த பெண் சொன்னார், எங்களுக்கு இந்த கட்டத்தில், நாங்கள் இருக்கின்ற இந்த கஷ்டத்தில், இந்த சிரமத்தில், இந்த நெருக்கடியில், இக்கட்டான ஒரு நிலைமைதானே, சில வேளை அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கலாம். இந்த கட்டத்தில் இதை நாங்கள் நம்முடைய உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், எத்தனையோ அனாதை பிள்ளைகளுடைய தாய் நான் ஒரு விதவை, எங்களுக்கு இன்று உணவுக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் தான் இதை நான் பொறுக்கி கொண்டு செல்கிறேன். சில வேளை இதை சாப்பிட்டால் எனக்கு குற்றம் எழுதப்படாமல் இருக்கலாம் என்ற கருத்திலே அந்த பெண் சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சிஷியர்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், உடம் இருக்கின்ற 200 தீனார்களை எங்களுடைய பிரயாணத்துக்கு வைத்துவிட்டு எல்லா பணங்களையும் கொண்டு வந்து என்னிடம் ஒப்படையுங்கள். நாம் ஹஜ்ஜை அடுத்த வருடம் சந்தர்ப்பம் வந்தால் கலா செய்து கொள்வோம். எங்களுடைய ஹஜ்ஜை விட ஒரு அவசியமான, ஒரு எமர்ஜென்சியான, ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிறது. சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் செத்த கோழியை சாப்பிடுகின்ற குடும்பம் இந்த ஊரில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஹஜ்ஜுக்காக செல்வதல்ல இந்த நேரத்தில் உள்ள கடமை. அந்த பணங்களை எல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு அப்படியே பங்கிட்டு கொடுத்துவிட்டு நாம் ரிட்டர்ன் போவதற்காக வேண்டி 200 தீனார்களை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஊர் மக்களுக்கு உடனடியாக ரிலீஃப், ஒரு நிவாரண உதவி கொடுத்துவிட்டு தன்னுடைய நாட்டை நோக்கி பிரயாணம் செய்தார்கள் என்ற வரலாறை நான் உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம்தான்
இன்று நமது நாட்டிலும் ஏராளமான மக்களுடைய நிலைமை. அன்பானவர்களே, சுவர்க்கத்துக்கு கிடைக்காதவர்கள் பெரும்பாலும் நரகத்துக்கண்டு முடிவு செய்ய நெருக்கமாக இருக்கின்ற அடையாளத்தை கண்டு அந்த நரகத்துக்குத்தான் போகிறோம் என்ற அந்த ஆதங்கத்திலே பேசுகின்ற, இன்னொரு கருத்திலே வாய் உளம்புகின்ற, புலம்புகின்ற, முணுமுணுக்கின்ற வார்த்தையை குர்ஆனில் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு இன்று அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வதற்காக வேண்டி, ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி யாரும் இல்லையே, யாரையும் நாங்கள் சம்பாதிக்கவில்லையே. பணத்தை சம்பாதித்தோம், காணி பூமி வாங்கினோம், வாகனம் வாங்கினோம், நல்ல முறையில் ஆடைகள் அணிந்தோம், வசதியாக வாழ்ந்தோம், மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ளவில்லையே. மனித வளம் எங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுகின்ற மனிதர்களை சம்பாதித்து அவர்கள் எங்களுக்காக இன்று யா அல்லாஹ், இவர் என்னுடைய பசியை போக்கினார், இவர் எனக்கு ஆடை வாங்கி தந்தார், இவர் என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு உதவி செய்தார், இவர் என்னுடைய நோய்க்கு உதவி செய்தார், இவர் என்னுடைய பிள்ளையை ஓத வைத்தார், படிக்க வைத்தார், இவர் எங்களுடைய வீட்டுக்கு கூரை போட்டு தந்தார், இவர் எனக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி என்னை தொழுகையாளியாக, இபாதத்தாளியாக, தக்குவாதாரியாக மாற்றினார், இவருடைய அட்வைஸால் தான் நான் தொழுகையாளியாக மாறினேன், இவருடைய அட்வைஸால் தான் நான் வட்டியை விட்டேன், இவருடைய அட்வைஸால் தான் நான் கெசினோவை விட்டேன், இவருடைய அட்வைஸால் தான் நான் ஏமாற்று வியாபாரத்தை விட்டேன், இவருடைய அட்வைஸால் தான் நான் அறாமான தொடர்புகளை விட்டேன் என்று எங்களை அல்லாஹ்விடம் காட்டி எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே. வலா சதீகின் ஹமீம், ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையே. நல்ல ஃப்ரெண்ட், எந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரை காட்டியா அல்லாஹ், இவனால் தான் நான் கெட்டு போனேன், இவன் தான் என்னை கெடுத்தான், இவன் தான் என்னை பாவத்துக்கு ஆளாக்கினான், இவனால் தான் நான் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், இவன் தான் எனக்கு கம்பெனி கொடுத்தான், இவன் தான் எனக்கு பார்ட்னராக இருந்தான், இவன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தான் என்று சொல்கின்ற நண்பர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சொல்லுங்க. அப்படி தெரியுமா? அரிநல்லதைனி அபல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ் நஜஅல்ஹுமா தஹ்த அக்தாமினா. யாரால் கெட்டு போனோமோ சதக்கா கொடுக்க தயாராகிறோம். ஒரு 5-7 குடும்பத்துக்கு வீடு கட்ட போறேன்ப்பா, மற்ற அதெல்லாம் புறவு செய்யணும், இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணு என்று வந்து கெடுத்தான், ராங் சைடிலே போக வைத்தான், ஒன் வேயிலே போக வைத்தான். பிரான்சை திறப்பா, அந்த பிரான்சை திறந்து அதுல சம்பாதிச்சு குமர காரியம், ஏழை விதவையெல்லாம் செய், மஸ்ஜித் மதரசா ஸ்கூலுக்கெல்லாம் அந்த கடையிலிருந்து செய், அந்த கடையில வார இன்கம் எழுது. கேபிட்டலும் இல்லை, இன்கமும் இல்லாமல் லப்ஸ் ஆகிறேன் யா அல்லாஹ், சதக்காவை தடுத்தான். ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தோடு, வா மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப் போவோம் என்று ஹஜ்ஜுடைய பணத்தில் ட்ரிப் கூட்டிக் கொண்டு போனான். இவன் தான் ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செய்வதற்கு என்ன முட்டுக்கட்டையாக இருந்து சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் கூட்டிக் கொண்டு போனவன் இவன் தான். அரிநல்லதை அபல்லான ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் சைத்தானுடைய இனம், மனிதர்களிலும் எங்களை ராங் ரூட்டிலே பயணிக்க வைத்த வழி கெடுத்தவர்களை காட்டு எங்களோட காலுக்கு கீழே போட்டு மிரிக்கிறோம். இங்க எந்த காலால் ஃப்ரெண்டுடைய ஒரு கோலுக்காக ஓடினோமோ, எந்த ஜாமம், எந்த மிட் நைட், எந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் கோல் வந்தாலும் ஓடுவார். தஹஜ்ஜுத் தராமல், சுபஹ் தராமல் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண, இண்டோருக்கு கூப்பிட்டு மிட் நைட் 12 to 3 இண்டோர், அப்படியே வந்து தூங்கினால் 9 மணி வரைக்கும் பெட்டிலே, சுபமும் இல்லை தஹஜ்ஜுதும் இல்லை. இண்டோரில் இருந்து வருகிறார், தஹஜ்ஜுத் தொழ வேண்டிய நேரம், இண்டோருக்கு கூப்பிட்டு நாசமாக்கினால் என்னை தொலைவிடவில்லை. காட்டியா அல்லாஹ், காலால் மிதிக்கிறேன். எந்த காலால் இண்டோரிலே புட்பால் விளையாடினாரோ அந்த காலால் அந்த ஃப்ரெண்டை மிதிப்பதற்கெல்லாம் கேட்பார். காலால் போட்டு மிதிக்கிறேன் அவனை, காட்டு. அங்க ஒன்றும் சரி வராது. சொல்லிக் கொண்டு வந்த விடயம் என்ன தெரியுமா கண்ணியமானவரே? எங்களுக்காக
அல்லாவிடம் ரெக்கமெண்ட் பண்ணுகின்ற, அல்லாவிடம் அப்பீல் பண்ணுகின்ற, அல்லாவிடம் ரிக்வெஸ்ட் பண்ணுகின்ற, எங்களை நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுகின்ற, எங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற எத்தனை பேரை சம்பாதித்திருக்கிறோம், எத்தனை அமல்களை அப்படி செய்கிறோம். கிதாபிலை பார்த்த ஞாபகம் ஹக்கமது ரஹி கிதாப் நினைக்கிற பெரும்பாலும் சொர்க்கவாதி ஒருவர் நரகவாதி ஒருவரை காண்பாராம். நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார். உடனே அல்லாவிடம் போவாராம். இது குர்ஆனுடைய சான்று ஹதீஸ்கள் குர்ஆனில் இருக்கின்ற சம்பவத்தை நான் பார்த்ததை முன்வைக்கிறேன். அல்லாவிடம் போய் சொல்வாராம், யா அல்லாஹ், எனக்கு உலகத்திலே ஒரு கப் தண்ணீர் தந்தவனை நரகத்தில் போட்டிருக்கிறாய். ஒரு கப் தண்ணீர், கப் ஆஃப் வாட்டர் நரகத்திலே போட்டிருக்கிறாயே. இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் அவனுக்கு முன் அவனை வீட்டை தாண்டி செல்கின்ற பொழுது தாகத்தோடு இருந்தேன். என்னுடைய தாகத்தை அவன் தீர்த்தான். அல்லாவுக்கு தெரியும், அல்லாவுக்கு மறக்குமா? லா யضل ربي ولا ينسى. அல்லாஹ்க்கு எதுவும் மறதி கிடையாது. அல்லாஹ் ராங்காக ஃபால்ட்டாக டிசிஷன் எடுப்பவனும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒரு கப் தண்ணீருடைய பெருமதியை, அதனுடைய வேட்டை, அதனுடைய வெளிவை எங்களுக்கு விளங்கப்படுத்த இப்படி ஒரு சம்பவம். அவனை நரகத்தில் போட்டு இவனை ரெக்கமெண்ட் பண்ண வைத்து அவனை ரிலீஸ் ஆக்குகிறான். இது அல்லாஹ்வுடைய பிளான். உடனே அல்லாஹ் ஒரு கப் தண்ணீர் கொடுத்தவன் இவருடைய சிபாரிசால் அவரை மன்னித்து தூக்கி சுவர்க்கத்தில் போடுவார். இப்படி எத்தனை பேரை சம்பாதிச்சிருக்கிறோம். அல்லாஹ்விட மாத்திரம் சொல்லி காட்ட, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய. அன்பானவர்களே, எப்பொழுதுமே பிரயோசனம் உள்ள, பெனிஃபிட் உள்ள ஒரு மனிதராக வாழ வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும். நாம் மௌத்தாகி 50 வருடங்கள் போனாலும் நம்முடைய பெயர் ஒவ்வொரு நாளும் ஒரு 5, 10, 100 பேருடைய தஹஜ்ஜுடைய துஆவிலே சொல்லப்பட வேண்டும். கியாமுல் லைலுடைய தஹஜ்ஜுடைய சுஜூதிலே நமக்காக 2, 3 டிராப் கண்ணீர் முஸல்லாவை நனைக்க வேண்டும். நமக்காக காபத்துல்லாவை முதலாவது காணுகின்ற அந்த மனிதர் அந்த காபத்துல்லாவை கண்டவுடன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு அடுத்ததாக, பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி மக்களுக்கு அடுத்ததாக எங்களுடைய பிக்சர் அவருடைய கண்ணிலே ஓட வேண்டும். அப்படிப்பட்ட எத்தனை பேர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் கண்ணியமான இன்வெஸ்ட், இதுதான் சேவிங். இந்த சேவிங்கை திறக்க வேண்டுமா? சேவிங் அக்கவுண்டில் இருக்கின்ற விடயங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். மறுமையிலே சேவிங் அக்கவுண்ட் திறக்க வேண்டுமா? இங்கு சேவிங் அக்கவுண்ட் சில வேளை சதக்கா கொடுத்து 0 ஆக வேண்டும். இங்கு பேர் காலியாக வேண்டும். இங்கு எல்லா அக்கவுண்டும் ஃபுல்லாக இருந்து அப்படியே இருந்து ஒவ்வொரு பேங்கிலும் அத்தனை மில்லியன், இத்தனை மில்லியன், இத்தனை பில்லியன், இத்தனை ட்ரில்லியன் என்றிருந்து அந்த பில்லியனும் ட்ரில்லியனும் மில்லியனும் நம்முடைய அனந்தர சொத்தாக விட்டு செல்கின்ற, யாரோ சொந்த பிள்ளைகளை சண்டை பிடிக்கின்ற, கடை எனக்கு, கார் எனக்கு, வீடு எனக்கு, காலி எனக்கு, அல்லது மூத்த பிள்ளை எல்லோருடைய சேர்த்து சுரண்டி குடும்பத்தை பிரித்து பிள்ளைகள் சகோதரர்களை ஒதுக்கி சிபிலிங் யுத்தம் செய்கின்ற படமாக மாறக்கூடாது. இத்தகைய பேரண்ட்ஸுடைய மௌத்து இன்று குடும்பம் அப்படியே என்ன சொல்வதற்கு அப்படி கிளேஷ் ஆகி இருக்கிறது, துண்டு துண்டாக இருக்கிறது. நானும் தம்பி முகம் பார்ப்பது கிடையாது. உமா அப்பா இருக்கும் பொழுது முகம் பார்த்தவர்கள் ஏன் அங்கு சேவிங் அக்கௌண்ட் திறக்காமல் 5 பிள்ளைக்கும் 5 அக்கௌண்ட் திறந்து சேர்த்து வைத்து விட்டு போனார். சேர்ப்பது பிழை அல்ல, நம்முடைய அக்கௌண்ட்டுக்கும் அனுப்ப வேண்டும். நம்முடைய ஓன் அக்கௌண்ட், நம்முடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன்,
சுய பாதுகாப்பு. அந்த அக்கவுண்ட் மறுமையுடைய சேவிங் அக்கவுண்ட். இங்கு ப்ராஃபிட் எத்தனை பெர்சன்ட், ஹராம் இல்லாமல் ஹலாலான இன்வெஸ்ட்மெண்டிலே கூடி போன எத்தனை பெர்சன்ட் கிடைக்கும்? 8%, 10%, 12%, 50% வைப்போமே. 100% ப்ராஃபிட் பிசினஸ் இருக்கும். எங்குமே எந்த கம்பெனியிலும் 100% ப்ராஃபிட் கிடைக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம். 5% to 12% படுகின்ற பாடு ஹராம் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஹராம் அது 1% ஏதோ, அது நரகத்துக்குரிய பணம். ஹலாலை சொல்கிறேன். எத்தனை பெர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கின்ற, போனஸ் கிடைக்கின்ற, இன்கம் கிடைக்கின்ற பேங்க் அது 700%. மறுமையுடைய சேவிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் ஷேர், போனஸ் எதுவா வைத்துக் கொள்ளுங்கள். இன்கம் ஒன்றுக்கு 700%. $1 $700. ஒரு ரியால் $700. ஒரு பேஜ் காணி சதகா 700 பேஜஸ். ஒரு வீடு 700 வீடு. ஒரு குமரி காரியம் 700 குமரி காரியம். 1 கிலோ அரிசி 700 கிலோ அரிசி. ஒவ்வொரு அரிசியும் மவுண்டனுடைய அளவு, மலையுடைய அளவு. அது வளர்ப்பது போன்று, செல்ல பிராணிகளை வளர்ப்பது போன்று, ஆடு மாடு ஒட்டகை குதிரைகளை நீங்கள் வளர்ப்பது போன்று உங்களுடைய 1 மணி அரிசை, 1 மணி பருப்பை, 1 மணி கடலையை, 1 மணி சோயாவை, 1 துண்டு சீனியை அல்லாஹ் மலை போன்று பெருக்கி தருவார். அது தனி ஹதீஸ். இந்த பேங்கில் எத்தனை பேருக்கு அக்கவுண்ட் இருக்கிறது? இந்த பேங்கில் எத்தனை பேருக்கு அக்கவுண்ட் இருக்கிறது? அன்பானவர்களே, யாருக்காக கஷ்டப்படுகிறோம்? பேரன் உண்மையில் நல்ல உச்சகட்டத்தில் அவர்களை நாம் ட்ரீட் பண்ண வேண்டும், கேர் பண்ண வேண்டும். அது ஒரு தனி கடமை. எந்த விடயங்களும் குடும்ப உறுப்பினர்களுடைய விடயங்களுக்கு அப்பால் போகக்கூடாது. அதுக்காக சிபிலிங்கை பார்க்க மாட்டார்கள், ரத்த உறவுகளை பார்க்க மாட்டார்கள். ஊர் உலகத்துக்கு சேவை செய்வார்களே. அவருக்கு அங்கு இங்க வரவேற்பு இருக்கிறது, வெல்கமிங் இருக்கிறது, அங்கு பொன்னாடு இருக்கிறது. அந்த ஊரில் இலக்கம் கேட்டாலும் வெல்லுவார். செல்பிஷ் இல்லாமல் சொந்த நானா தம்பியை பார்க்க மாட்டார்கள், ஊர் உலகத்துக்கு சேவை செய்வார். இது ஜீரோ. க்ளோஸ் ரிலேஷன் இருந்து ஆரம்பி, இவருடைய ஃபேமிலியில் இருந்து ஆரம்பி செலவை. அந்த ஊர்ல இவருக்கு பெரிய மதிப்பு, சொந்த வீட்டுக்குள்ளே வெறுப்பு. தம்பி நானா ஆப்ரேட் பண்ணி 3 மாதமா பெட்ரஸ், சொந்த சிபிலிங்கை சேர்ந்த ஒரு சகோதரர் பார்க்க போகாத காலம், ஊரகத்தை பார்த்து துவா செய்கின்ற காலம். அப்படிப்பட்ட மிக துனியாவுக்காக நானாவும் தம்பியும் மாமாவும் மருமகனும் தாத்தாவும் தங்கச்சும் முகம் பார்க்காத காலம். பெருநாளைக்கு கூட சலாம் சொல்லி முசாபகா செய்யாத காலம். என்ன கண்டோம்? பிரிந்ததை கண்டோம், சிரிப்பு குறைந்ததை கண்டோம், இக்னோரிங் கண்டோம், அவாய்டிங் கண்டோம், புறக்கணிப்பும் இக்னோர் பண்ணுவதும் அவர்களை ஒதுக்குவதையும் கண்டோம். கல்யாணத்துக்கு லிஸ்ட் போடுகிறார், ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரையும் போட்டுவிட்டு பெண்டிங் லிஸ்டிலே போடுகிறார் சாச்சா பெரியப்பாவை. பெண்டிங் லிஸ்ட். பெரிய பாட்டிகள் வராவிட்டால் இவர்களுக்கு யார் இவர்? உம்மா பாப்பாவோட கூட பிறந்த மாமாவும் சாச்சாவும் சாட்சியும். ஏன் இவர்களிடம் இல்லை? இவர்கள் ஹோலுக்கு வருவார்கள் பிரிவில் பிடித்து, இவர்கள் ஹோலுக்கு வருவார்கள் மோட்டார் பைக்கில். துனியா இதுதான், துனியா இதுதான். துனியா எங்கும் சேர்க்காது, பிரிக்கும். துனியா ஒதுக்கும். சஹாபாக்கள் துனியாவை கண்டு ஓடினார்கள். துனியாவில் விஷயத்தில் கம்பெடிஷனும் கிடையாது. லேண்ட் வாங்குகிறார், தெரிஞ்ச சம்பவம் தானே. நுணுக்கமாக ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தலைப்பு விளங்க வேண்டும். பிந்தி வந்தவர்களுக்கும் விளங்குவதற்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மறுமையிலே நமக்காக சேவிங் அக்கவுண்ட்களை திறந்து கொள்வோம். 700% ப்ராஃபிட்.
அதுல யாருக்கு ஷேர் கிடையாது. 100% உங்களுக்கு தான். அது 700%. அதுல ஷேர் யாருக்கு போகும் என்றால், நாம் இங்கு யாருக்காவது யாருடையாவது பறித்திருந்தால், யாருடையாவது அபியூஸ் பண்ணியிருந்தால், யாருடையாவது களவெடுத்திருந்தால், யாருடையாவது உரிமைகளை பறித்திருந்தால், கொடுக்க வேண்டியதை வைத்திருந்தால் அங்கு பிரியும். நமக்காக மாத்திரம் 100% உங்களுக்காக ஓன் அக்கவுண்ட். கனிமானே, இதுதான் தலைப்பு. லேண்ட் வாங்கினார்கள், புதையல். இந்த காலம் அடுத்தவனுடைய காணியிலே நடுஜாமத்திலே வந்து எவனுடைய ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து பழி கொடுக்க புதையல் தோண்டுகின்ற காலம். எவனுடைய காணியிலே புதையல் தோண்டி திருடுகின்ற காலத்திலே அவர்கள் வாங்கிய லேண்ட் அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. வாங்கி ஏதோ அங்கே ஏதோ என்ன வேலை செய்யும் பொழுது, அதை தோண்டும் பொழுது, அதை கிளீன் பண்ணும் பொழுது புதையல் கிடைக்கிறது. என்னது லேண்டை வாங்கின உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே அவருக்கு சொந்தம் என்பது வெளியே விளங்குகின்ற விடயம். சொந்தமாக வாங்கிவிட்டார், கூலிக்கு இருக்கின்ற இடம் அல்ல. ஓடி போகிறார். லேண்டை தான் வாங்கினேன், அதற்குள் இருக்கின்ற புதையலை வாங்கவில்லை. ஓனருக்கு தெரிந்திருந்தால் எடுக்காமல் விட்டிருப்பாரா? மைண்ட் இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த மைண்ட் எடுக்காமல் விட்டிருப்பாரா? புதையல் சுரங்கம் அவர் தெரியாமல் தான் விட்டார். வாங்கியவர் கண்டார், இது உங்களுக்குரியது. விற்றவர் சொன்னார், இல்லை, லேண்டை விட்டுவிட்டேன், அது உங்களுக்குரியது. 2 பேரும் ஆகியுமெண்ட் எதற்கு கேஸ் போடுகிறார்கள், எதற்கு லோயர் பிடிக்கிறார்கள்? இன்று எதற்கென்று தெரியும். கருப்பை வெள்ளையாக்க, வெள்ளையை கருப்பாக்க. தன்னிடம் வருகின்ற கேஸ் இல்லீகல் தான், தன்னிடம் வருகின்ற கேஸ் அநியாயம் தான் என்றும் ஒரு முஸ்லிம் லோயர் அந்த பணத்தை எடுத்துவிட்டு வாதிடுவார் என்றால் அவருடைய இன்கம் ஹராம். ஜெனிவின் இல்லாமல் நீங்கள் வருகின்ற கேஸே பொய்டு, வருகின்ற கேஸே பொதுச்சொத்து, வருகின்ற கேஸே மஸ்ஜிதுடைய ப்ராப்பர்ட்டி, வருகின்ற கேஸ் மதரசாவுடைய ப்ராப்பர்ட்டி என்று தெரிந்த ஒரு முஸ்லிம் லோயர் எடுப்பார் என்றால் நரகத்துக்கான அட்வான்ஸை கொடுக்கிறார். யாரும் தவறாக இருக்க, நான் தவறாக சொல்லவும் இல்லை, யாருக்கு நாம் பயப்பட தேவையும் இல்லை. ஹராம் ஹராம் தான். உங்களுடையது இல்லை, உங்களுடையது. சண்டை என்ன? உங்களுடையது. இந்த இதற்கு சண்டை என்னுடையது, என்னுடையது. ஒரு ஜட்ஜை வைத்தார்கள். முன்னைய காலத்தில் இருந்த சம்பவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காலத்தில் சம்பவம் இருக்கிறது. முன்னே அந்த காலத்தில் இருந்த ஒருவரை அல்லது நடுவராக வைத்து பேசுகிறார்கள். அவர் ஒருவரும் எடுப்பதாக தெரியவில்லை. யாருக்கும் வேறு யாருக்கும் இருக்க முடியாத செயற்பாட்டுக்கு சொன்னார். கேட்டார், ஹிக்மத், ஜட்ஜுடைய ஹிக்மத், ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஓ, எனக்கு ஆண் பிள்ளை, மற்றவருக்கு பெண் பிள்ளை. சரியப்பா, உங்களுடைய ஃபேமிலி பிள்ளையை வைத்துக் கொள்வோமே, சரியா சமமா பிரிப்போம். எப்படி? 2 பேரும் சம்பந்தியாக மாறுங்கள். உங்களுடைய மகனுக்கு மகளை திருமணம் முடித்துக் கொடுங்கள், அவர்களுக்கு இதை ஹதியாவாக கொடுங்கள். எதற்கு சண்டை, எதற்கு ஜட்ஜ்மெண்ட், எதற்கு கேஸ் ஃபைல் பண்ணினார்கள்? அவருடையது, இன்று என்னுடையது. அது பொது சொத்தாக இருக்கலாம், அது அனாதையோட சொத்தாக இருக்கலாம், அது மக்களுடைய காணியாக இருக்கலாம், அது முஸ்லிம்களுடைய பாரம்பரிய பொது சொத்தாக இருக்கலாம், அது ஏழையுடைய காணியாக இருக்கலாம், அது ஒரு விதவையுடைய காணியாக இருக்கலாம். கேட்க யாரும் இல்லை, கணவனும் இல்லை, சகோதரரும் இல்லை, ஒரு பெண்தான் இருக்கிறார் என்று எத்தனை பேருடைய சொத்துக்களை சுரண்டி கியாமத்து நாளிலே 7 பூமிகளை தோண்டி கழுத்திலே அல்லாஹ் மாட்ட வைப்பான். அப்பொழுது விளங்கும் இங்கு விஐபியாக விவிஐபியாக வாழ்ந்தவர் எத்தனை பேருடைய சொத்துக்களை சுட்டிருக்கிறார் என்று. இன்ஃபுளுன்ஸை பாவித்து சுட்டார். இன்ஃபுளுன்ஸுக்கு யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரோ எல்லோரையும் சேர்த்து முகம் தொப்பர் நரகத்தில் தீர்த்துவான் அல்லாஹ். இதெல்லாம் இங்குள்ள சேவிங் அக்கௌண்டை நிறைக்க, இங்குள்ள ப்ராப்பர்ட்டியை மல்டிபிள் ஆக்க ஹராம். ஆனால் ஒன்றும் பார்ப்பதில்லை. மில்லியனராக மாற வேண்டும், ட்ரில்லியனராக மாற வேண்டும், தொக்கன் பணக்காரனாக வர வேண்டும், லக்ஸரி வாகனம் ஓட வேண்டும். தவறல்ல. சொந்த பணத்தில் நீங்கள் ஓடுவதற்கு உங்களுக்கு அனுமதி.
மற்றவர்களுடைய பணத்தை சுரண்டி, மற்றவர்களுக்கு கொள்ளு போட்டு, மற்றவர்களை குழியில் தள்ளி, இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் மக்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை சுரண்டிவிட்டு யூரோப்பிலே போய் செட்டில் ஆகுவதை விட, துபாயிலே போய் செட்டில் ஆகுவதை விட, அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகுவதை விட, ஏன் மக்கா மதீனாவில் செட்டில் ஆகுவதை விட மற்றவருடைய பணத்தில் குடிசையிலே ஸ்ரீலங்காவில் வாழ்வது பெட்டர். மற்றவருடைய பணத்திலே லக்ஸரி வாகனம் ஓட்டுவதை விட சொந்த பணத்தில் குட் சைக்கிள் பெட்டர். இறுதிக்கட்டம் என்ன பேசிக்கொண்டு வந்தேன் இவ்வளவு நேரம்? என்ன பேசினேன்? 2 சம்பவங்களை கொண்டு கொத்துபாவை ஆரம்பித்தேன். உங்களுடைய டென்ஷனை என்னுடைய கொத்துபாவின் பக்கம் வளைப்பதற்காக. மக்களுடைய நிலைமை இன்னும் சீராகவில்லை. இப்பொழுது ட்ரெயினுக்கு கீழே இங்க பம்பலப்பட்டு ஜுமா மஸ்ஜிதிலே கூலான ஒரு கிளைமேட்டிலே நிம்மதியான ஒரு அமைப்பிலே ட்ரெஸ் எல்லாம் அயன் அணியாமல் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாளிகையை கண்ணியப்படுத்த வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் எத்தனையோ குடும்பங்கள் 3 நாட்களுக்கு முன்னால் உடுத்த உடுப்போடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவில். இதே நேரம் எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய உறவுகளை கபரிலே வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இதே நேரம் பல லட்சக்கணக்கு பெறுமதியான, பல்லாயிரக்கணக்கு பெறுமதியான தன்னுடைய அசெட்களை, தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் ஆக்கி, மிக்ஸ் ஆக்கி, லொஸ் ஆக்கி என்ன செய்வேன் என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளை எத்தனையோ பேருக்கு சரியான காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடைத்திருக்காது. லஞ்சும் வந்தால் சாப்பிடுவார்கள், டின்னர் என்னவாகும் தெரியாது. அந்த வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் தண்ணீருக்கு அடிபட்டு போய், அவர்கள் படித்த மெட்ரஸ்கள் எல்லாம் தண்ணீருக்கு ஊறி, அவருடைய எல்லா பொருட்களுமே அடிபட்டு போய் வீடு காலியாக, வயிறு காலியாக, உடுக்க உடுப்பில்லாமல் நோயாளிகள் தண்ணீரே படக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய, தண்ணீரை விட்டும் அவாய்ட் பண்ணப்பட வேண்டிய நோயாளிகள், பேஷண்டுகள் அட்மிட் பண்ணப்படக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தண்ணி வந்திருக்கின்ற நாங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்கள், என்ன செய்வோம்? ஏன் வாழ்கிறோம்? இப்படிப்பட்டவர்களுடைய கண்ணீர்களை துடைக்க பாக்கியம் கிடைக்காவிட்டால் மன்னிக்க வேண்டும், நம்மை விட பேட்லக்கானவர்கள் யாரும் கிடையாது. இந்த நேரத்திலாவது மறுமையிலே ஒரு சேவிங் அக்கவுண்டை திறக்காதவர் பேட்லக்கான், மன்னிக்க வேண்டும். அது குர்ஆன் அதிபருடைய சாராம்சம். முடிக்கிறேன். இறுதி கட்டம் 2-3 குர்ஆன் வசனங்களை ஓதுகிறேன். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. நான் இந்த ஆயத்தை பின்னால் விளங்கப்படுத்தினாலும் நான் பேசிய அனைத்து டாபிக்கும் இந்த ஆயத்துக்குள் உள்ளடக்கம், இன்க்ளூடிங் தாவனால திருறி வத்தக்குவா. நான் சொன்னேன், எத்தனை தொழுகையாளிகளை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை பாவங்கள் செய்ய பழக்கி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு மன்னிக்க வேண்டும். பாவங்களை தெளிவாக சொல்லக்கூடாது. வாயால் இழுக்கின்ற பாவம், மூக்கால் உறிஞ்சுகின்ற பாவம், இன்ஜெக்ஷனால் ஊட்டப்படுகின்ற பாவம், நாக்கிலே வைத்து சுவைக்கின்ற பாவம், ஷேர் பண்ணுகின்ற வீடியோவை கண்ணால் பார்க்க வைக்கின்ற பாவம், அனுப்பிய மியூசிக்கை காதால் கேட்க வைக்கின்ற பாவம். உதாரணங்களை சொன்னேன். எத்தனை தக்குவாதாரிகளை ஒரு தாவனு அதல் பிர்ரி தக்குவா, நல்ல காரியங்கள், உதவி உபகாரங்கள், நல்ல பணிகளிலே சப்போர்ட்டிவாக இருங்கள், கோஆபரேஷனாக இருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். தக்குவா இண்டோருக்கு, ஜிம்முக்கு, பீச்சுக்கு, பிக்னிக்கு
ட்ரிப்புக்கு அனுப்புகின்ற அதே SMS அதே மெசேஜும் அதே வாய்ஸ் கிளிப்பும் ஒரு 3 டயல் 3 ரிங் சுபோக்காக சொல்லிட்டு எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறோம்? ஒரு 2 ரகத் தஹஜ்ஜுத் தொழு, அல்லாஹ் கிட்ட கேளு. ஒரு 15 20 ஒரு 3 டயல். ஒரு 10 பேருக்கு அனுப்பிடும். ஒருவன் தொழுதாலும் அன்றிலிருந்து அவன் சுபோ தொழக்கூடியவனாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவனாக மாறினாலும் கபருக்கு போனாலும் எனக்கான கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கு. வளர்த்தாவனோ அதில் இஸ்மி வருவான். யாரை பாவியாக்கி விடாதீர்கள், கெட்டவர்கள் ஆக்கி விடாதீர்கள். பிளஸுக்கும் பாசிட்டிவுக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்கள், நெகட்டிவுக்கும் மைனஸுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டாம். இதை ட்ரப் பண்ண வேண்டாம். நல்ல விடயங்களுக்கு நீங்கள் லொக்காகிவிட வேண்டாம். நபியோடைய பத்துவா இருக்கிறது. நல்ல விடயங்களுக்கு நற்காரியங்களுக்கு கீயாகவும் பாவங்களுக்கு தவறுகளுக்கு லொக்காகவும் யாரை அல்லாஹ் யூஸ் பண்ணுவானோ அவருக்கு குட் நியூஸ். அவருக்கு சூபா என்ற சொர்க்கத்தில் மரம், அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் விஷ் பண்ணினார்கள். அவர்கள் கெட்டவைகளுக்கு மைனஸ்களுக்கு நெகட்டிவ்களுக்கு பிளஸ் சைடுக்கு ரெட் மார்க் உள்ள பகுதிகளுக்கு எங்கு போனாலும் 10 பேரை கெடுத்து விட்டு தான் வருவார். வாட்ஸ்அப்பில் எந்த குரூப்பில் இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்கின்ற எல்லோரையும் பாவியாக மாற்றிவிட்டு தான் லெப்ட் ஆகுவார். பேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருந்தாலும் இவருடைய பேஜை கொண்டு பாவங்கள் தான். யூடியூப்ல அக்கௌண்ட் இவருடைய பேஜுக்கு போனாலும் பாவம் தான். டிக்டாக்கு போனாலும் நரகம் தான். வயிறும் கேடும் கேவலமும் நாசமும் உண்டாகட்டும். அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் செய்த பத்துவா. எத்தனை பேருடைய சோசியல் அக்கௌண்ட் நபியுடைய பத்துவாவுக்கு காரணம். அன்பானவர்களே, முடிக்கிறேன். அந்த ஆயத்தை அவ்வளவு பாவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். ஒருவருக்கொருவர் எளிமையாக மாறுவதற்கு, சமூகத்தை பிரிப்பதற்கு, சண்டை பிடிக்க வைப்பதற்கு, மூட்டி விடுவதற்கு, நானாவை தம்பியையும் கணவனையும் மனைவியையும் மாமாவையும் மருமகனையும் தாத்தாவை தங்கச்சியை பிள்ளைகளுக்குள்ளே மூட்டி விடுகின்ற பெற்றோர்களும் வாழ்கின்ற காலம். பிள்ளைகளுக்குள்ளே மூட்டிவிட்டு கொண்டு பார்க்கின்ற ஈமானிலே பின்தங்கிய பேரண்ட்ஸும் வாழ்கின்ற கசப்பான ஒரு மைனஸான காலத்திலே வாழ்கிறோம். அதற்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டாம். கியாமத்தினாலே பொய்ப்பித்தவனை பார்த்தீர்களா? அவன்தான் அனாதைகளை கடிந்து கொள்வான், அதட்டுவான், விரட்டுவான். அதே போன்று நல்ல வழிகளிலே செலவழிக்க மாட்டான். செலவழிப்பதற்கு மற்றவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கவும் மாட்டான். மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கவும் மாட்டான். அட்வைஸ் பண்ணவும் மாட்டான். இந்த நான் கூட குறை ஆயத் சொல்லவும் இல்லை, கூடுதலான ஹதீசுகளை சொல்லவும் இல்லை. ஒரு 2-3 ஆயத்துக்கள், ஒரு 2 ஹதீசுகள் முடிக்கிறேன். பிறருக்கு யார் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாரோ, ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருப்பாரோ, அல்லாஹ் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவருக்கு நாங்கள் ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், வேறு ஹெல்ப் நமக்கு தேவைப்படும், வேறு ஹெல்ப் அவருக்கு தேவைப்படும், வீடு நமக்கு தேவைப்படும் ஹெல்ப் அவருக்கு வீட்டை கொடுத்து அல்லாஹ் ஹெல்ப்பை தருவார். இதுதான் வித்தியாசம். நமக்கு வீடு 5 வீடு இருக்கிறது, வீடு தேவையில்லை. அவருக்கு வீட்டுக்குரிய ஏற்பாடு செய்த வந்த ஏழை கனாதைக்கு விதவைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? கேஸ் கொண்டு போகிறது. நம்முடைய ப்ராப்பர்ட்டி யாரும் பறித்திருக்கிறார்கள், அது நமக்கு கிடைக்கும். அந்த ஹெல்ப் அல்லாஹ்வுக்கு கிடைக்கும். ஒரு தேவையான யார் தன்னுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கொண்டே இருப்பாரோ, தன்னுடைய நீர் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பாரோ, அவருடைய தேவைகளை அல்லாஹ் ஃபுல்ஃபில் பண்ணிக்கொண்டே இருப்பார். யார் தன்னுடைய கஷ்டத்தை போக்குவாரோ, பிறகு கஷ்டத்திலே கை கொடுப்பாரோ, அவருடைய துனியாவில் மாத்திரமல்ல மறுமை கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கினான். ஆரம்பத்திலே சொன்ன அந்த சம்பவம், ஒரு கப் தண்ணீர் இங்கே ஒரு கஷ்டத்தை, ஒரு தாகத்தை போக்கினார், நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகினார். எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சம்பாதிப்பதை விட
நல்ல வழிகளிலே செலவழித்து உலகத்திலே அக்கவுண்டுகளை நிறைப்பதை விட மறுமையிலே பெர்மனண்டான ஒரு சேவிங் அக்கவுண்டை, மௌத்து வரைக்கும் ஒரு கரண்ட் அக்கவுண்டை நாம் திறந்து நேரடியாக கேள்விகளுக்கு இல்லாமல் சுவர்க்கம் போவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களை பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மனிதநேய குணங்களை தருவாயாக, மறுமைக்காகவே வாழ கிருபை செய்வாயாக. துனியாவுக்காக சண்டை பிடிக்க வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக உறவுகளை பிரிக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக பிறருக்கு குழிவட்ட வைக்காதையா அல்லாஹ், துனியாவுக்காக மற்றவரை ஒதுக்க வைக்காதையா அல்லாஹ், மறுமை இலக்காக கொண்டு வாழ வைப்பாயாக. துனியாவை எஜெக்ட் பண்ணி மறுமையிலே தாராளமாக வாழ்வதற்கு இந்த உலகத்தை நாம் மெனேஜ் பண்ணுவதற்கு உதவி செய்வாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, உலக நிலைமைகளை சீராக்குவாயாக. பல நாடுகளில் குறிப்பாக நமது நாட்டிலும் இதே நேரம் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், தேவையான அளவுக்கு மழையை பொழிய வைப்பாயாக, தேவையான அளவுக்கு காற்றை வீச வைப்பாயாக. பாவிகள் தான் யா அல்லாஹ், பலகீனமான அடியார்கள் தான் யா அல்லாஹ். நீ தாயை விட பண்பனுக்கு அன்புள்ளவன் யா அல்லாஹ். உன்னுடைய ஒரே ஒரு ரஹ்மத்தை கொண்டுதான் உலகத்தை நிர்வகிக்கிறாயா அல்லாஹ். 99 ரஹ்மத்தை மறைத்து வைத்திருக்கிறாயா அல்லாஹ். நீ ரஹ்மத்துள்ளவன் யா அல்லாஹ், நீ கிருபை உள்ளவன் யா அல்லாஹ். நாட்டு நிலைமைகளை கிளைமேட்டுகளை தோல்வாக்கி தருவாயாக. எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த கிளைமேட்டுகள் தேவை அதை தருவாயாக. யார் யாருக்கு எந்த நேரத்தில் தண்ணீர் தேவையோ அங்கே தண்ணீரை பொழிய வைப்பாயாக. யார் யாருக்கு எந்த அளவு காற்றுகள் தேவை அந்த அளவு காற்றை தருவாயாக. எந்த அளவு உஷ்ணம் தேவை அந்த அளவு உஷ்ணத்தை தருவாயாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக, நிவாரணம் வழங்குவாயாக. இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக, இதை விட சிறந்ததை கொடுப்பாயாக. உன்பக்கம் மீளுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக்கி வைப்பாயாக. உன்பக்கம் மீண்டும் தவமாக செய்கின்ற மக்களாக நம் அனைவர்களையும் இந்த நிகழ்வுடன் ஏற்படுத்தி ஆக்கி வைப்பாயாக. ஷஹீதுகளை கபூல் செய்வாயாக. அந்த சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று சில ஜனாசாக்களை கூட நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த அனர்த்தங்கள் மூலமாக நீ எங்களை சோதித்தாயா அல்லாஹ். அந்த அவர்களை ஷஹீதுடைய பட்டியலில் சேர்த்தருள்வாயாக. அவருடைய கபர்களை சுருக்க போகாவாக்குவாயாக. குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. அவருடைய பாதையினுடைய இல்மை, குர்ஆனுடைய ஹதீஸுடைய இல்மை கற்று ஆலிமாக வர வேண்டும் என்ற நியத்தோடு கற்றுக்கொண்டிருந்த மாணவ